வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்பாடா இங்கே பாருங்கள், ஒரு வழியாக மாசி மகத்துக்குள்ளே வந்துட்டேங்க. வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஆனால் 10 நிமிஷமாக என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, வண்டி பார்க்கிங் விடுறதுக்கு தான் ரொம்ப 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 கஷ்டமாக போச்சு. 4 பக்கமும் 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பார்க்கிங் இருக்குதுங்க. அப்படின்னா பார்த்துங்க, அவ்வளோ பார்க்கிங் இருக்குதுன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறவங்களும் இங்கே வந்திருப்பாங்க. ஏன் இங்கே என்ன விசேஷம்னு கேட்டிங்கனாக்கா, கடலூர், திண்டிவனம், செஞ்சி, விழுப்புரம் இந்த மாதிரி ஏரியா இருக்குல்ல பாண்டிச்சேரி சுற்றி, அங்கே இருக்கிற சாமியும் வந்து இங்கே கடலோர பகுதியில் கொண்டு வந்திருப்பாங்கங்க. இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இடம் மாசி மகம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு நாள் இங்கே வந்துடுவோங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இந்த விசேஷம். அது எந்த வேலை எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவோம். பாருங்கள், உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே வந்ததும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கடை தெருவு. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா கடலோரமாக சாமியை வந்து லைனாக நிற்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும். மற்ற ஊர்லலாம் வந்து மாசி மகம் எப்படின்னு எங்களுக்கு தெரியல. இங்கே வந்து நாங்கள் வருஷம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் பார்த்துட்ருக்கேன். அந்த 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணுமே கஷ்டமாக இருக்காதான்னு யோசிக்காதுங்க, கஷ்டமாகவே இருக்காதுங்க. அப்படியே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம பெறாக்கு பார்த்துக்கிட்டே போயினே இருந்தோம்னா அங்கே பாருங்கள் கடல் தெரியுது அவங்களுக்கு, பீச்சு. இது எல்லாமே கடலோர பகுதியில் தான் நடக்குது. அப்படியே நடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு நடந்து போகிற தூரமே தெரியாது பாருங்கள். ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடை தெருவு தான். அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போகலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டோடு தான் போவாங்க. அங்கே பாருங்கள் கடல் பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சாயந்தரம் வேலை ஒரு 6 மணி டைம் நாங்கள் போனது. ஏன்னா வெயில் டைம் இல்லையா, காலையில் போனால் வேர்த்து விறுத்துரும், நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகிடும். அதனால் நாங்கள் 5 மணிக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். 6 மணிக்கு வந்துவிட்டோம். பாருங்கள் அப்படியே ஸ்லோவாக நடந்து போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா மத்தியான டைம்லாம் வந்தோம்னா கூட்ட நெரிச்சலில் நம்மளுக்கு நடக்கவே முடியாது, வீடியோவும் எடுக்க முடியாது. அதனால் நாங்கள் ஈவினிங் போனோம். இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆனால் உள்ளே போக 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 அங்கே பாருங்கள் ஒரே கூட்ட நெரிச்சல். ஜென்ஸு, லேடிஸு, சின்னவங்க, பெரியவங்க எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நாங்களும் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த நோட்டீஸ் வாங்குறதுல வந்து பசங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. அந்த நோட்டீஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வச்சு அதை ஒரு விளையாட்டாக விளையாடுறதுல ஒரு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் என் பசங்களுக்கு இந்த பஸ்ஸு டிக்கெட்லேருந்து வெளியில் கொடுக்குற நோட்டீஸ்லேருந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் குழந்தைய நடக்க முடியலன்னு மேலே தூக்கி, இதெல்லாம் இந்த மாதிரி திருவிழாவில் தாங்க பார்க்க முடியும். எனக்கும் வந்து இதெல்லாம் நிறைய ஃப்ளாஷ்பேக் இருக்குதுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் இப்போ நான் எப்படி என் 2 பிள்ளையை பிடிச்சி கை பிடிச்சின்னு கூட்டிகிட்டு போகிறேன்னா, இதே மாதிரி தான் எங்கள் அம்மா எங்கள் 3 பேரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. நாங்களும் இதே மாதிரி நடந்து சின்ன வயசில் இருக்கக்குள்ளே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா புளி சாதம், சுண்டல் இதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டு பெரியம்மா எல்லாம் வருவோம். எல்லோரும் வந்தோம்னாக்கா போயிட்டு மகத்துக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரக்குள்ளே எங்களுக்கு ஏதோ ஒரு கிபி வாங்கி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வாங்கி தர மாதிரி பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரிலாம் அப்போ செலவு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும். ஆளுக்கு ஒரு 5 ரூபா பொருள் இல்லை 10 ரூபா பொருள் வாங்கி கொடுத்தாலே அதுவே பெரிய அதிசயம் நம்மளுக்குலாம். இப்போ வந்து பசங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா கூட பத்தலைன்றாங்க. அதில் போகக்குள்ளே நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. காரணம் என்னன்னா, அதான் மணி 6 ஆகிடுச்சு. 6 மணிக்கு மேலே சாமியெலாம் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு சாமியை பார்க்கணும். சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வரக்குள்ளே உங்கள் பர்ச்சேஸ்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். கூட்ட நெரிசலில் வந்துட்டு ஒன்றும் முடியல இவங்களுக்கு. கும்பலான கும்பல், சரியான கும்பலாக இருக்குது. அதை பாருங்கள் பேசிகிட்டே வராங்க. இந்த கும்பலை நாங்கள் எதிர்பார்க்கல, இவ்வளோ கும்பலாக இருக்குது, இவ்வளோ பெரிய கும்பலாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கோம். எங்களை மாதிரி நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டே போகிறாங்க. அதையும் நாங்கள் பார்த்தோம். அங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான கடைலாம் இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றா ஆக்சுவலாக இது எல்லாமே யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற கடை தாங்க. இப்போ தான் நாங்கள் வந்து பொங்கலுக்கு கூட கருநாள் அன்றைக்கி இதே கடையை இதே மாதிரி ஒரு இது இடத்துக்கு திருவிழாக்கு நாங்கள் போனோம். ஆனாலும் நமக்கு இதை எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா ஒரு 1,00,000 பேர் ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் இருக்கிறோன்றது எவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்கு அது கொடுக்குறது. அது வந்து நம்மளுக்கு பழைய நினைவுகள்லாம் கொடுக்கும். எனக்கு கண்டிப்பாக வந்து பழைய நினைவுகள்லாம் கொடுத்துச்சிங்க. நான் சின்ன வயசில் வந்தது, எங்கள் அம்மா கூட இருந்தது, எங்கள் அக்கா தங்கச்சிங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாம் அப்படி வந்தது. இது வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்க கடைங்க இதுங்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் எதுவும் வந்து மனசுக்கு வந்து சலிப்பு தரல, சந்தோஷம் தான் கொடுக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்பாட்குள்ளே மட்டும் நான் எப்பயுமே போகவே மாட்டேன். எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப அலர்ஜி. இந்த ராட்டினம் சுற்றுறது, இந்த மாதிரி வீர விளையாட்டில் நான் கலந்துக்கவே மாட்டேன். ஆனால் பாப்பாங்களுக்கு வந்து இதெல்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் அலோவ் பண்ண மாட்டேன். சேஃப்டி இருக்காது, வேணாம். அதுவும் இல்லாமல் க்ரௌடு ஓவராக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக சேஃப்டி இருக்காதுன்னு அதான் சொல்கிறேன். பாப்பா பாருங்கள் மௌனமாக சிரிச்சு காட்டுறா. எனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு வாட்ச் மிட்டாய் கையில் மிட்டாய் கட்டுவாங்கல்ல, அந்த இடத்துல நின்று அவள் அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஆக்சுவலாக இந்த ராட்டினத்தை எடுத்ததுனால அதை கவர் பண்ண முடியல எங்களால். அங்கே பாருங்கள் கும்பலாக இருக்கிறதுனால நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கை தூக்கி காமிச்சிட்ருக்கோம். உள்ளே வந்துட்டோம். சாமி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருக்குது.
அங்கே பாருங்கள் கடலூர் பக்கத்தில் வந்துட்டோமா, கரெக்டாக வந்ததுமே இதோ அதை இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தாண்டி போனால் சாமி வந்துடும். ஆனால் போலீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இருட்டாகிறதுனால கடலூர் அந்த பக்கம் அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் சுற்றிட்டு போய் வேணால் சாமி பாருங்கன்ட்டாங்க. அதை சுற்றின்னு போனால் 1 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அங்கே போய் சாமி இருந்தால் தான் போச்சு, இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் அப்படியே யூட்டன் போட்டு வந்தோம். வரக்குள்ளே பாப்பா அப்பளம் வேணும்னு கேட்டால், பாம்பே அப்பளம். சரி பாப்பா வாங்கிக்கோங்க வந்து. ஆனால் சாமி பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சாமி முக்கால்வாசி சாமி போயிடுச்சு, கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் சாமி தெரியல. சரி வாங்க நீங்கள் கடை தெருவை என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி வந்தோம். அப்பளம் வாங்கி கொடுத்ததும் அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அதை கடிச்சு இன்னும் சாப்பிட்டுட்டு வரா, அம்மா முறைன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அதில் இருந்தால் மசாலா தான் எங்களுக்கு கொஞ்சம் சேரலைங்க, ஒரே ஒரு மாதிரி அது தும்மல் வர மாதிரி ஆகி போச்சுங்க, எங்களுக்கு செட் ஆகலை அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க பாருங்கள் கடல். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கடலில் இறங்கி விளையாடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது அங்கே விளையாடுறதுக்கு இடமே கிடையாது, தண்ணி மேலே தாண்டி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அங்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாருங்கள் அப்பளத்தை கடிச்சு நான் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு வரேன், பாப்பா ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டே வரா. பாப்பா வந்து அங்கே வந்து ஐஸ் கேட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோலா ஐஸ் கிடைக்கும், இந்த மாதிரி திருவிழாவில் மட்டும் தான் கிடைக்கும். அதனால் எனக்கு கோலா ஐஸ் வேணுமான்னு கேட்டால், நான் போய் பாரு பாப்பானா அங்கே தீர்ந்து போச்சுட்டாங்க கடைசியில். அதுக்கப்புறம் வந்தாக்கா இன்னொரு கடையில் பின்னு, பூ குத்துற பின்னு நான் வாங்கிட்டு இருந்தேன். பின்னு 2 கிளிப்பு வாங்கிட்டு இருந்தேன். பனானா கிளிப் வேணும்னு பார்த்தேன், எனக்கு பனானா கிளிப் வந்து பெரிய சைஸ் கிடைக்கல, சின்னதான் கிடச்சிது. அதனால் நான் அதை வச்சுட்டு பின்னும் அப்புறம் ஒரு சாதா கிளிப்பு, கேட்ச் கிளிப்பு மட்டும் ஒன்று வாங்கிட்டு அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்ருக்கேன். அவங்க சின்னதாக கொடுத்தாங்க, சின்னது வேணாங்க எனக்கு பெருசு ஏன் முடி கவர் பண்ணுற மாதிரி வேணும்னு. அவங்க இல்லைம்மா இந்த சைஸ் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதை அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க கடை, ஒரு கடையாக வர வழியில் என்ன வேலை, அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே கிளம்பிக்கிட்டே வரது தான், வீடியோ எடுத்துக்கிட்டு. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. அப்படியே பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கக்குள்ளே பாப்பா வந்து அங்கே பாருங்கள் காசு எடுத்து கொடுக்குறா. கொடுத்துட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம் சைலண்ட்டாக. அவள் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா, அவள் ஏதோ வாங்க சொன்னால் நான் மறந்துட்டேன், அதனால் என்னை திட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் கோலா ஐஸ் இருந்தது. சரி அம்மா கோலா ஐஸ் இருக்குது வாங்கி கொடுங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நின்றுட்டு கலர் சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கலர் வேணும், எனக்கு இந்த கலர் வேணும், இந்த கலர் 2 கலர் 3 கலர் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவள் கேட்டது பார்த்திங்கன்னா இந்த டார்க் க்ரீனு, அவங்க அதில் ஆட் பண்ணது பார்த்திங்கனாக்கா அந்த லைட் க்ரீன் போட்டு, அந்த லைட் க்ரீன் வந்து கலர் வந்து தெரியல சுத்தமாக. அதுக்கப்புறம் அந்த கலர் போட்டு எதுவுமே தெரியல அப்படின்னதுக்கப்புறம் மறுபடியும் அது மேலே இந்த கலர் போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அப்புறம் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டார்க் பிங்க் எடுத்து அது மேலே ஆட் பண்ணாங்க. ஆனால் அது போட்டு கூட சிங்கிள் கலராக தான் தெரிஞ்சுது, டபுள் கலர் தெரியல. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆசை தானேங்க கலர்ஃபுல்லாக இருக்கிறது, அதனால் இது மேலே வந்து கொஞ்சம் கலர் தெரிகிற மாதிரி இது போடுங்கன்னு சொன்னோம். அப்புறம் அதுவும் அவங்க போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து இதெல்லாம் சின்ன வயசில் சாப்பிட்டது இல்லைங்க, அதனால் வந்து பாப்பா கேட்டதும் சரி ஓகேன்ட்டோம். ஆனால் கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயரில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே ஐஸு பாப்பா கேட்டாங்க. அதுதாங்க மொதல் நாங்கள் இந்த ஐஸை கண்ணாலேயே பார்த்தது, அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஐஸ் கண்ணில் பார்த்தது கிடையாது. வாங்கி கொடுத்தேன், அது வாங்கி கொடுத்து சாப்பிட்டு 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா மறுநாள் ஃபுல் வாமிட்டிங் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஃபீவர் ஆகிடுது. அதனால் நான் கொஞ்சம் யோசித்தேன், சரி இருந்தாலும் பரவாயில்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே, சரி என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. சின்னவங்க பெரியவங்க பாப்பா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து சின்ன பாப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்கா, பாருங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறா எனக்கு வெயிட் பண்ணாமன்ட்டு. அடுத்து அவள் கலர் சூஸ் பண்ணி இந்த க்ரீன் கேட்டால் அவளுக்கும் திரும்பி அதே க்ரீனை தாங்க எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏங்க அந்த க்ரீனை போடுறீங்க, அதுதான் கலர் தெரியல, நீங்கள் இந்த க்ரீன் போடலாம் இல்லைன்னு. இல்லை மேடம் இந்த க்ரீன் தான் பாப்பா கை காமிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நீங்கள் வேண்டாம், நீங்கள் வேறு கலர் இது டார்க் கலர் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி அந்த டார்க் கலர் போட்டாங்க. அந்த டார்க் கலர் போட்டு அதை பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஆரஞ்சு கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரும் அது மேலே ஆட் பண்ணாங்க. ஆனால் அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் கூட இல்லைங்க, அது உடனே கலர் கரைஞ்சி போயிடுது. எவ்வளோன்னு கேட்டேன், 2 ஐஸ் 60 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கேஷ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சேஞ்ச் கொடுக்கறதுக்காக. அப்புறம் பாப்பா சாப்பிட்டுட்டு மறுபடியும் எனக்கு வந்து கலர் பத்தலை, கலர் போடுங்கன்னாங்க. மறுபடியும் போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லலை. மறுபடியும் கலர் ஆட் பண்ணாங்க. அப்புறம் வாங்கிட்டு அதையும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். வரக்குள்ளே இருக்கிற ஏன்னா போக்குள்ளே நாங்கள் சாமி பார்க்குற அவசரத்தில் கடையை அந்த அளவுக்கு சரியாக பார்க்கல, அதனால் ரிட்டர்ன் வரக்குள்ளே நாங்கள் திருப்பி அதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தோம். வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வளையல் இருந்துச்சு. சரி ஓகே அப்படிக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கேன்னு பார்த்துட்டே வந்தால் அங்கே ஒரு கேம் இருந்துச்சுங்க. அந்த கேம் பேர் நான் மறந்துட்டேன். அது வந்து பாப்பா பெரியவ விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ வந்து நான் சரி வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் இல்லை நான் விளையாடியே ஆகணும் அப்படின்னு சொன்னான். சரி பாப்பா எவ்வளோ ஒரு ஆளுக்குன்னக்குள்ள 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தா. சரி ஓகே இந்தா போய் விளையாடுன்னு சொன்னாக்கா, அவள் இப்போ எப்படி விளையாடுறான்னு மட்டும் நீங்களே பாருங்கள். அவங்க வந்து அதுக்கான ப்ரொசீஜர்லாம் சொல்கிறாங்க. அதாவது மூன் பார்க்கணுமா, ஸ்பேஸ்க்கு போகணுமா, மூனுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டதுக்கு பாப்பா வந்து எனக்கு வந்து மூனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். அப்போ மூனுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது மாட்டி விட்றாங்க பாருங்கள், கிளாஸ் மாதிரி.
இங்கே பாருங்கள் ஸ்பேஸ்க்கு போகிறவங்களாம் இரும்பு பிடிச்சிட்டு இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு தடுமாறிட்டு. இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மால் எப்படி தடுமாற போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். தரையிலேயே தடவி தடவி நிலா பிடிச்சிட்டு இருப்பாங்க. செம காமெடியாக இருந்துச்சு. அதில் வேற என் சின்ன பொண்ணு வேற, அம்மா அவன் வேற தடவிட்டு இருக்கத பார்த்தா எங்கேயாவது போய் விழுந்துட போகிறான், நான் வேணா போய் அவன் கூட போய் நிற்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் இரு பாப்பா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு சொல்லக்குள்ளேயே அவன் அதே மாதிரி மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா இருக்கிற இடத்துலையே. அங்கே பாருங்கள் இப்போ இருந்த இடத்த திருப்பி விட்டுட்டு. அதனால சின்ன பொண்ணு போயிட்டு, அம்மா நான் அவள் போய் கீழே விழுறதுக்குள்ளே நான் அவளை காப்பாற்றணுமான்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் நின்று அவளுக்கு அங்கே கண்ணுக்கு தெரியறதெல்லாம் வந்து அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு கண்ணு உள்ள மூணில் என்ன தெரியுது, அவள் என்ன ஃபீல் பண்ணுறான்னு சொல்லி அவகிட்ட அவள் தங்கச்சிக்கிட்ட அவள் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. அது பாருங்க ஸ்பேஸ்க்கு போன வீரர் வந்துட்டு இருக்காரு. அடுத்து இவங்க மூணுக்கு போயிட்டுருக்காங்க. வந்து செம்மையாக சொல்லிட்டு இருந்தா, மா மூணில் வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, நான் மூணு மேலே நின்றுட்டுருக்கேன், ரொம்ப ஜாலியாக இருந்ததுமா, ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அங்கே பாருங்கள் மூணு கீழே தேடுறா, ஏதோ தேடிட்டு இருக்கா அவளால் முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கழட்டிட்டாங்க. வந்து நின்னதோ சரி பாப்பா நில்லுங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு தாண்டி வந்தாக்கா சட்டிப்பானை. திருவிழாவுக்கு போயிட்டு சட்டி பானை வாங்காமல் வந்தால் எப்படி சொல்லுங்கள்? எனக்கு இந்த குட்டி குட்டி சட்டி பானை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய இது பழக்கம் வந்து பசங்களுக்கு அப்படியே இருக்கும். அவங்களும் அதே மாதிரி குட்டி குட்டி சட்டி பானை எங்கே பார்த்தாலும் விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சட்டி எடுத்தாக்கா மூடு போட்டு வானல் மாதிரி எடுக்கலான்னு பார்த்தோம், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி வந்ததுக்கு சும்மா போனால் மனசு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் இங்கே பாருங்கள் இந்த குட்டியாக ஒரு சட்டி குட்டி குட்டியாக குழம்பு வைக்கலாம்ல, இந்த வெந்தய குழம்பு, பூண்டு குழம்பு, அப்புறம் வந்து இந்த கருவாட்டு குழம்பு, அப்புறம் குட்டி குட்டியாக நம்ம அழகாக சமைச்சா, நம்ம நிறையா சமைக்கிறத விட குட்டி குட்டியாக சமைச்சு சாப்பிட்றது நம்மளுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும்ல, சட்டியில் சமைக்கிறது தான் உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் எந்த திருவிழாவுக்கு போனாலுமே சட்டி பானை வாங்கிடுவேன் கம்பல்சரி. அதுக்கெலாம் கூச்சப்படவே மாட்டேன். இப்போ பாருங்கள் அந்த சட்டியும் பானையும் வாங்கி வச்சு நாங்கள் எவ்வளோ கெத்தாக நடந்து வந்துட்டுருக்கோம் அந்த திருவிழாலன்னு சொல்லிட்டு. 2 சட்டி வாங்கினேன். அப்புறம் கம்மங்கூழும் அப்பப்போ நாங்கள் வைப்போம், அதுவும் வந்து பானையில் ஊற்றி வச்சு குடிப்போம், எங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் எவ்வளோன்னு கேட்டோம், அது 60 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் அதையும் வாங்கிட்டு சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள் அந்த சட்டிக்கு வேறு சண்டை வரும் 2 பேருக்கும், நான் தான் எடுத்துப்பேன், நீ தான் எடுத்துக்குவேன், நீ ஒன்று எடுத்துக்கோ, நான் ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பெரிய பானை ஒன்று கேட்டேன், ஆனால் அந்த பானை எங்களால் தூக்க முடியல. அதனால் சரின்னு சொல்லி வச்சுட்டு தூக்க முடிஞ்ச மாதிரி குட்டி குட்டியாக 2 வாங்கிக்கிட்டு மீதி காசை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பேலன்ஸ் கொடுத்துட்டாங்களா, பேக்கில் வை பாப்பா சேஃபாக, கும்பலில் பேக்கில் ஜிப்பு போட்டு தான் வைக்கணும், ஓப்பன் பண்ணி வைக்க கூட நாங்கள் வாங்கியாச்சு. வெற்றிகரமாக சட்டி வாங்கிட்டோன்னு எடுத்து காட்டணும். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். மற்ற பொருள் வாங்கினதை விட எனக்கு அந்த சட்டி வாங்கினது ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி திருவிழாவுக்கு போனால் நீங்கள் என்னென்ன பொருளெல்லாம் வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வளையல் பார்த்தேங்க, வளையல் பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. எனக்கு கண்ணாடி வளையல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து நான் கண்ணாடி வளையலெல்லாம் எப்போ பார்த்தாலும் ரொம்ப அதிசயமாகவே பார்ப்பேன். இது பாருங்கள் குங்குமம் விற்றுட்ருக்காங்க. போகக்குள்ளேயே பாப்பா கேட்டாங்க, நான் வரக்குள்ளே வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். ஒரு சிமிழ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 10 ரூபா இருந்தது, அதுக்கப்புறம் 20 ரூபா தான் இருந்துச்சு. அதாவது சிமிழோடு சேர்த்து குங்குமமாகவே 20 ரூபா தான் இருந்தது. இப்போ பார்த்தா திடீர்னு டபுள் ஆகிடுச்சு. சிமிழோடு வாங்கினா 40 ரூபா, வெறும் குங்குமம் மட்டும் வாங்கினா 20 ரூபான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வெறும் குங்குமம் மட்டும் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? பசங்க வந்து அந்த சிமிழ் வச்சு விளையாடுறதுக்காக தான், சிமிழுக்காக தான் குங்குமமே கேட்குறாங்க. அதனால் சரி போயிட்டு போகுது. 40 ரூபா கொடுத்து அந்த ஆரஞ்சு கலர் ஆஞ்சநேயருக்கு வைப்போம்ல, அந்த குங்குமம் கலர் வேணும்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கணும். அதை அவர் பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. பக்கத்தில் வேறு ஒருத்தவங்க பேரம் பேசிகிட்டு இருந்தாங்களா, அப்புறம் அவங்களுக்கு முடிச்சுட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை தாண்டி இங்கேருந்து வந்தாக்கா ஆக்சிஜன் பலூன் விற்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 20 ரூபான்னு சொன்னாங்க. சரி ஒன்று கொடுங்கக்கான்னு சொல்லி நின்றுட்டு இருந்தா, அந்த பலூன் விற்கிறாக்காக்கும் பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் ஜாமான் விற்கிறாக்காக்கும் ஒரே சண்டைங்க. அங்கே நின்றுன்னு லபான்னு கத்திக்கின்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க சண்டையில் நம்ம கேட்டதை மறந்துட்டாங்க. சின்ன பாப்பா வேறு ரொம்ப ஃபீலிங்காக வந்தா, ஐயோ பலூன் வந்து தருவாங்களா மாட்டாங்களான்னு. அப்புறம் ஒரு வழியாக காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த பலூன் பறக்காமல் இருக்கிறதுக்காக பெரிய பாப்பா சின்ன பாப்பா கையில் கட்டி விட்டுட்டு இருந்தா. அப்புறம் அதை பிடிச்சிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே வந்தால் பலூனை வச்சுன்னு விளையாடிக்கிட்டு. பாருங்கள் போகக்குள்ளே வெளிச்சமாக இருந்தது, வரக்குள்ளே எப்படி இருட்டிடுச்சு பார்த்தீங்களா? என்ன செம்ம ஜாலியாக இருந்தது. ஆனால் என்ன வந்ததே ஃபஸ்ட்டு மெயின் சாமி பார்க்குறதுக்கு. சாமி பார்க்க முடியல. அதை தவிர்த்து மற்றபடி கடைலாம் பார்த்தோம், பர்ச்சேஸ் பண்ணோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க, அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்தாங்க. பானைலாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நல்லா சுற்றணும், அப்புறம் வாங்கி